வெற்றிகரமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச உடனே தமிழ் தாய் வாழ்த்து அவமதிச்சது கொஞ்சம் என்னன்னு பாருங்க ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நீங்க தமிழ் தாய் வாழ்த்த கடைசியா பாடி தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. சோ அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கஜானா காலியா இருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ அவகாசம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனா நீங்க அறிக்கை வெளியிட்டீங்கல்ல, அப்போ தெரியலையா உங்களுக்கு கஜானா காலியா இருக்குன்ட்டு? 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் விட்டீங்க. வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி அடுக்கடுக்கா அடுக்கி விட்டும் போது கஜானா காலின்றது தெரியலையா? ஒருவேளை நம்ம முதலமைச்சரா வந்துட்டா தமிழ்நாடு மக்கள் ஆல்ரெடி கடன்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு, இப்போ நம்ம கொடுத்த அறிக்கையில இன்னும் திவால் ஆயிடாதா அப்படின்றத யோசிக்காமையா நீங்க அறிக்கை கொடுத்தீங்க? இதெல்லாம் நீங்க யோசிச்சிருந்திருக்கணும்ல. இப்போ கால அவகாசம் கேக்குறீங்க. சரி, ஓகே, கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது, திரும்ப சொல்றேன், திமுக நான் சப்போர்ட் பண்ணல, நீங்க சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படி எது நடந்தாலும், எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போல் இப்போ இனி வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து குற்ற செயல்களும், எந்த ஒரு அசம்பாவிதங்கள் எது நடந்தாலும் அதற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் காரணம். அதனுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா?